ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன் மாஸ்டர் இண்டிகேட்டரில் இருக்க முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி பார்த்துடலாம். ஆப்ஷன் மாஸ்டரில் என்னென்ன கலர்ஸில் நீங்கள் லைன் பார்த்துருப்பீங்க அப்படின்னா, ஒரு பியூர் லைன் பர்பிள் கலரில் இருக்கும், 2 க்ரீன் லைன், ஒன்று திக்னஸ் கம்மியாக இருக்கும், இன்னொன்று திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், இன்னொன்று எக்ஸ்பெக்டட் லோ ஆரஞ்சு லைன் ஒன்று இருக்கும். மற்றபடி ஒரு தின்னான சூப்பர் ட்ரெண்டும் ஒரு திக்கான சூப்பர் ட்ரெண்டும் ஓடிட்டுருக்கும். தின்னு வந்து பார்த்திங்கன்னா மெலிசாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ், திக்காக இருக்கிறது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்டில் இருக்கும், லைட்டாக தான் இருக்கும், பேக்ரவுண்டு பின்னாடி இருக்க கேண்டல்ஸில் தெரியும், அது வந்து 1 ஹவர். பட் லைனோடைய வித்து வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆப்ஷன் மாஸ்டரில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க லைன்ஸ். மற்றபடி பேண்டு சிக்னல் லைன்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, அதை பற்றி இங்கே நம்ம எதுவும் பெருசாக பேச வேண்டியது இருக்காது. சரிங்களா? ஆப்ஷன் மாஸ்டர் இண்டிகேட்டரில் இருக்க செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது எக்ஸ்பைரி வீக்லியா மந்த்லியா அப்படின்னு பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. இதை மாற்றினீங்கன்னா கீழே பாட்டமில் வர க்ரீன் பாக்ஸ் இருக்குல்ல, ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரீன் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். அந்த க்ரீன் பாக்ஸோடைய லொக்கேஷன்ஸ் லைட்டாக சேஞ்சஸ், இப்போ பாருங்கள் இது லைட்டாக தான் ஏறிச்சு, ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இருக்காது. சில ஸ்கிரிப்டுக்கு இருக்கும். இப்போ ஸ்டாக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இருக்கும், அதுவும் மந்த் எண்டில் எடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், மந்த் மிடில் ஒரு மாதிரி, அது மாறிட்டே இருக்கும். பட் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறமா ஃபாண்ட் சைஸ் இருக்குது. இந்த ஃபாண்ட் சைஸ் எதுக்குன்னா சைடில் டிஸ்பிளே ஆகிற இந்த டேபிளுடைய ஃபாண்ட் சைஸ், அதுக்கான பேக்ரவுண்ட் கலர்ஸ் நீங்கள் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். அதுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட் கலர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் மாற்றுறதுக்கு. அதுக்கப்புறமா சிக்னல் டைப் ரிவர்சலில் வச்சுருப்போம், கண்டினியூஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் என்ன பிரச்சனை, ரிவர்சல் கண்டினியூஸ் 2 இருக்குது, எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என் கூட இருந்து ட்ரேட் பண்ணும்போது ரிவர்சலில் வச்சு பார்க்கலாம், ஏன்னா நான் ரிவர்சல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தனியாக பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டினியூஸ் வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃப். ஏன்னா ரிவர்சலில் சில என்ட்ரிஸ் அக்ரெசிவாக இருக்கும், அதை வேலிடேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் கண்டினியூஸில் தேவையில்லாத ஒரு சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகாது. டைம் ஃப்ரேம் 3 மினிட்ஸ். நம்ம ஆப்ஷன் மாஸ்டர் யூஸ் பண்ண வேண்டிய மெயின் டைம் ஃப்ரேம் இன்ட்ராடேக்கு அப்படின்னா அது 3 மினிட்ஸ் தான். சரிங்களா? 3 மினிட்ஸில் பேண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னா உங்கள் என்ட்ரி 100% ரிஸ்கில் இருக்குதுன்னு அர்த்தம். பேண்டுக்கு மேலே இருந்ததுன்னா கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்கள் என்ட்ரி பக்கத்தில் ஜென்ரேட் ஆகுது, சிக்னல் ஜென்ரேட் ஆகுது, அந்த ஈஸியாக இருக்கலாம் போகலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது 15 மினிட்ஸுடைய இந்த சூப்பர் ட்ரெண்ட் லைனு உங்கள் என்ட்ரிக்கு பக்கத்துலேயே இருக்கா, இல்லை டார்கெட் போகிறது கொஞ்சம் தூரமாவது இடம் விட்டுருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணணும் ஃபஸ்ட் திங். அதுக்கப்புறமா 1 ஹவர் சூப்பர் ட்ரெண்ட், ரெண்டுத்தில் எது பக்கத்தில் இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் நீங்கள் அந்த ஏதாவது ஒரு சூப்பர் ட்ரெண்டாவது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அப்போ ஒன்று சப்போர்ட்டிவாக இருந்து ஒன்று பக்கத்துலேயே இருந்தால் பரவாயில்லைன்னா அதுவும் கிடையாது, அது ஓடுறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டு இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சிக்னல் இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கு, இங்கே ஈசிஆர் வந்திருக்கு, அதே டைமில் சூப்பர் ட்ரெண்ட் கட் ஆகிருக்கு. இப்போ இது போகலாமான்னு கேட்டால் போகலாம், ஏன்னா டாட் கீழே வந்துட்டுருக்கோம், உங்களுக்கு தள்ளி விடுறதுக்கு எதுவும் பெரிய லைன்ஸ் எதுவும் இல்லை. அப்போ இது வரைக்குமாவது ஓடும் அப்படின்ற ஒரு கேரண்டி இருக்கும். ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மிட் பேண்டை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னாலுமே மேக்ஸிமம் இந்த அப்பர் பேண்டுக்கு போயிடும் மார்க்கெட். அப்போது இந்த சூப்பர் ட்ரெண்டும் உடைய போகுதுன்னு தான் அதுக்கு அர்த்தம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாறுது, சூப்பர் ட்ரெண்ட் வருது அப்படின்னா அது உடைய போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு உண்மையிலேயே சூப்பர் ட்ரெண்ட் ரிஜெக்ட் ஆக போகுதுன்னா எப்படி இருக்கும்னா, இந்த பேண்டு கூடயே பக்கத்துலேயே இருக்கும், அதுவும் சேர்ந்து ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தள்ளிவிடும். அந்த மாதிரி டைமில் தான் வந்து என்ன ஆகும், ரிஜெக்ட் ஆகும். இந்த இடத்துலையும் ரிஜெக்ஷன் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு பெரிய விக்கு போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டு கிளம்பியிருக்கு. பட் கீழே வந்ததுக்கப்புறம் இந்த 15 மினிட்ஸ் சூப்பர் ட்ரெண்ட் கொண்டு போயிருக்கு. ஏன் அப்படின்னா, ஏன் அதால் கொண்டு போக முடிஞ்சதுன்னா, பேண்டுக்கு மேலே இருந்துருச்சு, அப்பர் பேண்ட் வரைக்கும் போயாகணுன்ற ஒரு கண்டிஷன், போயிடும் மார்க்கெட். ஸோ அந்த மாதிரி சூப்பர் ட்ரெண்டை இந்த மாதிரி தான் நீங்கள் கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதில் அதுக்கடுத்து நீங்கள் பார்க்க எங்கே காணும்னா, இந்த எக்ஸ்பெக்டட் லோ, இந்த லைன் எப்போ நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, எப்போ ஒரு பெண்டிங் டார்கெட்டுக்காக நம்ம ட்ரேட் எடுக்கிறோமோ அப்போது நமக்கு பேட்டர்ன் இல்லை ஒரு பேண்ட் பவுன்ஸோ ஏதாவது ஒரு விஷயங்க நாம் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இந்த எக்ஸ்பெக்டோட லோவில் நடக்குதான்னு பார்க்கணும். மோஸ்ட்லி இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நாம் டார்கெட் 1 ரீச் ஆகிருக்கோம், டார்கெட் 1 இங்கே இருக்கும், டார்கெட் 2 மேலே இருக்கும்,
அந்த டார்கெட் 2க்காக ட்ரேட் எடுக்கும்பொழுது ஒரு ரிவர்சல்ன்ற பாருங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும். இப்போ டார்கெட் 1 ரீச் ஆகிட்டு மார்க்கெட் ரெண்டுத்துக்கு நடுவில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பெக்டட் லோ லைனில் வந்து பவுன்ஸ் ஆகும். அந்த எக்ஸ்பெக்டட் லோ லைன் வந்து எப்பவுமே இந்த ஆரஞ்சு கலரில் எல்லோ கலரில் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் நடக்குது, ஒரு டபிள்யூ ஃபார்மேஷனோ இல்லை ஏதோ ஒன்று நடந்து பேண்டை கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரேட் எடுத்துகிட்டு டார்கெட் 2க்கு ஹோல்டு பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் லோ லைனை அதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அன்றைக்கி ட்ரேடை முடிச்சிடுச்சு மார்க்கெட், டார்கெட் 2 போயிட்டு மேலே அப்படின்னு சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் டேவுடைய லோவோ இல்லை நெக்ஸ்ட் டேயோட ஓப்பன் ப்ரைஸோ எங்கே வரோம் அப்படின்றது தான் அந்த எக்ஸ்பெக்டட் லோ உங்களுக்கு காட்டும். சரிங்களா? டார்கெட் 1 மட்டும் ரீச் பண்ணிவிட்டு கீழே இறங்குதுன்னா டார்கெட் 2க்கான என்ட்ரி பாயிண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இல்லை டார்கெட் 2வும் முடிச்சுட்டு அங்கேயே மார்க்கெட் நிற்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டேவுடைய லோ எங்கே வரும் அப்படின்றது தான் அந்த எக்ஸ்பெக்டட் லோ காட்டும். அந்த டேட்டா உங்களுக்கு இங்கே ஒன்று டிஸ்பிளே ஆகும், அதை விட செகண்ட் லெவல் டேட்டா இங்கே டிஸ்பிளே ஆகும். 2 லோ உங்களுக்கு காமிச்சோம். இந்த 2 லோவில் எங்கே வந்து ஈசிஆர் செட்டப்போட என்ட்ரி கிடைக்குதோ அங்கே நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கான டார்கெட்ஸ் இங்கே இருக்குது, அந்த டார்கெட்ஸ்க்கு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். சேம் டேயில் பண்ணுறதா இருந்தால் இந்த டார்கெட் யூஸ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டேயில் பண்ணுறதா இருந்தால் நெக்ஸ்ட் இன்ட்ராடே டார்கெட்ஸ் டார்கெட் 1 டார்கெட் 2 காட்டும், அந்த டார்கெட்டுக்கு நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப்ஷன் மாஸ்டரில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. அதே மாதிரி பிவோட் லைன் அப்படின்னு இருக்கும். டார்கெட் 1 and 2 இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பிவோட் லைன் இருக்குன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான என்ட்ரியில் இருக்கும்னு அர்த்தம். அட்லீஸ்ட் டார்கெட் 1ஆவது ரீச் ஆகிற அளவுக்கு அந்த பிவோட் லைன் அப்படின்றது இல்லாமல் பார்த்துக்கணும், நடுவில் எல்லாம் பார்த்துக்கணும். இல்லை சில டைம் இந்த மாதிரி பிவோட் லைனோட சேர்ந்து க்ரீன் லைனோட சேர்ந்து பவுன்ஸ் ஆகுதுன்னா அந்த மாதிரி இடத்துல நமக்கு என்ட்ரி வந்தால் எடுக்கலாம், அதெல்லாம் எடுக்கலாம். இங்கே பாருங்கள் பிவோட் லைன் எங்கே இருக்குது, அந்த இடத்துல தான் வந்து எனக்கு பவுன்ஸ் கொடுத்து டபிள்யூ ஃபார்மேஷன் பேண்டு எல்லாம் சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு பேண்டும் மேலே இருக்குது, அது பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி. பிவோட் லைனும் சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுவும் தாண்டி நமக்கு சூப்பர் ட்ரெண்டு பாருங்கள், எல்லாமே நமக்கு கீழே தான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம அந்த ஒரு பெரிய ஈஸியாக கிடைக்குது, செட்டப் கிடைக்குது பை சைடில் அப்படின்னா அதை எடுக்கலாம். இந்த பிவோட் லைன் வந்து மற்ற 2 விதமாக இருக்கும். இது சப்போர்ட்டாகவும் ஒர்க் அவுட் ஆகும், ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் ஆகும். சரிங்களா? அதில் மார்க்கெட் கீழே இருக்குன்னா அது புஷ் பண்ணி கீழே தள்ளி விட்டுரும், மார்க்கெட் எவ்வளோ மேலே இருந்தால் அது மேலே தள்ளி விட ட்ரை பண்ணும். 2மே இது பண்ணும், இந்த லைன் பண்ணும். ஸோ அதை வச்சு நம்ம பெரிய டிசிஷனுக்கு எதுவும் வர முடியாது. டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு டார்கெட் இருக்குது, பெண்டிங் டார்கெட், ஏதாவது ஒரு பிவோட் லைன் இருந்துச்சுன்னா அது பிவோட் லைன் மார்க்கெட் வந்து எப்பவுமே அட்ராக்ட் பண்ணும். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிவோட் லைன் இருக்குது, பிவோட் லைன் இருக்கும்போது பாட்டமில் பை கிடைக்குது. அப்போ இதில் டார்கெட்டை நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டாகவே இந்த பிவோட் லைன் வரைக்கும் கொண்டு போக வாய்ப்பு இருக்கும். நிறைய டைம் நம்ம இந்த பிவோட் லைனை வச்சு என்ட்ரி எடுத்திருப்போம். அது பக்கத்தில் கேண்டில் போகாமல் இருக்குன்னா அது பக்கத்தில் போகும்னு அர்த்தம். ஆனால் அதை உடைக்கவும் அர்த்தமாக கிடையாது, அது கிடையாது, அது சொல்ல முடியாது நம்மளால். அது எப்போ சொல்ல முடியும்னா இன்றைக்கி டேயில் ஆப்ஷன் டார்கெட் எங்கே இருக்குன்றதை பொறுத்து தான், அது உடைக்குமா இல்லை உடைக்காதா அப்படின்றது. சரியா? அதனால் அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிங்க. அதை டார்கெட்டாக யூஸ் பண்ணலாம். நம்ம பை சைடுக்கு அது டார்கெட்டாக நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இன்னும். அதுக்கப்புறம் அது வந்து பிளாங்காக இருக்கணும், அதில் கேண்டில் எதுவும் போய் ஏற்கனவே அதில் டேப் பண்ணி திரும்பாமல் அந்த மாதிரி பிளாங்காக இருக்க பிவோட் லைன்ஸ் தான் நான் இப்போ சொன்னது டார்கெட்டுக்காக யூஸ் ஆகும்ன்ட்டு. சரிங்களா? மற்றபடி அது ஏற்கனவே அங்கே கேண்டில் பட்டு திரும்பிச்சுன்னா திரும்பலாம் அது ஒர்க் ஆகாது. ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் மாஸ்டரில் ஒரு டார்கெட்டோ இல்லை ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் லைன் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது, அது ஒன்ஸ் மார்க்கெட் போய் ஹிட் ஆச்சு அப்படின்னா அதோடைய வேலை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். டார்கெட் 1 இருந்தாலும் சரி, டார்கெட் 2 இருந்தாலும் சரி, திரும்பலாம் போய் அதை ஒர்க்கே ஆகாது. ஆப்ஷன் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் 1 டைம் தான், ஒரு டச் தான். எம்டியாக இருந்ததுன்னா ஒரு தடவை தொடலாம் பை மார்க்கெட், 2வது தடவை எடுக்கும்போது அது திரும்ப ரெசிஸ்டன்ஸாவோ சப்போர்ட்டாவோ நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படிலாம் அது வந்து அதில் முக்கியமான லைன் இந்த பிவோட் லைன், அது ஒரு தடவை தான் நம்ம எடுத்துக்க முடியும். சரி, 2வது இந்த க்ரீன் லைனை பற்றி பார்த்துருவோம். இந்த க்ரீன் லைன் அப்படின்னா நாம் க்ரீன் லைன் கிட்டே வந்தால் பை செட்டப் எதிர்பார்க்கணும், எப்போவுமே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டார்கெட் ரொம்ப பெருசாக போகலனாலும் இந்த பிவோட் லைன் வரைக்கும்லாம் போகும், அந்த மாதிரி போகும். ஆனால் அது உடச்சிடுச்சு அப்படின்னா, சப்போர்ட் உடச்சிடுச்சுன்னா அடுத்து கீழே எங்கேயாவது போகும். ஆனால் கீழே ஃபார்ம் ஆகிற இன்னொரு டபிள்யூ இதை விட பவர்ஃபுல். ஆக்சுவலாக திரும்ப வேண்டிய இடம் இதுதான், அதை தாண்டி இன்னும் கீழே போகுதுன்னா இன்னும் அது தேவையில்லாமல் கீழே போயிருக்கு. அப்போ இன்னும் நமக்கு சான்ஸ் வந்து வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்கும். அப்படி தான் இதை பார்க்கணும். இந்த க்ரீன் லைனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அது சப்போர்ட் மட்டும்தான், ரெசிஸ்டன்ஸ் கிடையவே கிடையாது.
சரியா? அதனால ரெசிஸ்டன்ஸ்லாம் நீங்க நெனச்சு யோசிக்க தேவையில்ல. அது ஒர்க் ஆகுமா? தள்ளி விட்டுருமா? அப்படிலாம் யோசிக்க தேவையில்ல. உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு டபிள்யூ கிடைக்குது. அதுவும் 3 மினிட்ஸில் கிடைக்குது. ஈசிஆர் செட்டப்பில் கிடைக்குதுன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அது கீழே இருக்கும்பொழுது. இன்னும் சொல்லப்போனால் சேஃபாக போனோம் அப்படின்னா ஒரு டபிள்யூ கிடைச்சதுக்கப்புறமா அதோடைய பேண்ட் பவுன்ஸ் ரிட்டர்ன் வந்து பேண்ட் பவுன்ஸில் போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். அதில் இன்னும் நல்லாவே கொண்டு போகும். பிரேக் அவுட்லேயே போகாமல் பேண்ட் பவுன்ஸில் ட்ரை பண்ணுங்கள் எப்போவுமே. இதை கொண்டு போய் அப்படியே 1 மினிட்லலாம் வச்சு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா 1 மினிட்லலாம் இதெல்லாம் ஒர்க் ஆகுமாலாம் சொல்ல முடியாது. என்எஸ்சி மார்க்கெட்டில் சைட்வேஸ்க்கு பஞ்சம் இல்லை. அப்போது 1 மினிட்ல ஒன்றுமே இல்லை. அது பாட்டுக்கு ரொம்ப நேரம் கேண்டில்ஸு நிறைய இருக்கும். ஸோ இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் கன்ஃபார்மாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 மினிட்ஸில் சிக்னல் வரலை அப்படின்னா நீங்கள் போகும்போது அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான என்ட்ரி ஆகிடும். அதனால் 3 மினிட்ஸ் சிக்னல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் சிக்னல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வேறு என்ன மிச்சம் விட்டுருக்கோம்? பேண்ட் அலைன்மெண்ட். பேண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன செட்டிங்ஸ் வைக்கலாம் அப்படின்னா மோஸ்ட்லி 1 ஹவர் வச்சுட்டிங்க அப்படின்னா பெரிய டார்கெட்ஸ் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இல்லைனா 30 மினிட்ஸ்ன்றது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதோட ஹை அண்ட் லோ வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். மார்க்கெட் எங்கேருந்து எங்கே போக போகுது அப்படின்ட்டு டார்கெட் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டும். நான் ஏன் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் பேண்டே யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் 15 மினிட்ஸ். ஏன்னா இன்ட்ராடேல இந்த இடத்துல என்ன கால்குலேஷன்ஸ் காட்டுதோ அதை தான் வச்சுருக்கிறோம். ஸோ நான் பேண்டு மோஸ்ட்லி இதில் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. பொலிஞ்சர் பேண்டு நான் யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த ஸ்கேல்ப் மாஸ்டர் பேண்டும் இந்த பிங்க் கலர் பேண்டும் நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. அது யூஸ் பண்ணலாமா கேட்டால் அது இந்த இடத்துல நமக்கு தேவைப்படாது. ஏன் அப்படின்னா அது வந்து டார்கெட்டுக்காகவும் இல்லைனா வேறு என்ன சொல்கிறது, மோஸ்ட்லி டார்கெட்டுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ட்ரெண்டுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். ட்ரெண்டு ஓகே பையில் இருக்கா செல்லில் இருக்கான்ட்டு. பட் நம்ம டிசிஷன் எல்லாமே இங்கே எடுக்கிறது இல்லைன்றதுனால இண்டெக்ஸ் சார்ட்டில் தான் அந்த இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் எங்கே கொடுக்குறேன், இங்கே தான் கொடுக்குறேன். பிபி அனாலிசிஸில் இருக்கும்போது தான் அந்த பேண்டுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு கொண்டு போகிறோம். ஏன்னா அதோடைய தள்ளி விடுற இடம்லாம் இந்த மாதிரி ஷார்ப்பாக பயங்கரமாக இருக்கும். அதில் கிளியராக அது பவுன்ஸ் ஆகுது பிரேக் ஆக போகுதுனாலும் அதை ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதில் இந்த என்ட்ரியெல்லாம் இப்போ லாஸ்ட்டாக எடுத்த என்ட்ரியில் இந்த பேண்டு பிரேக் அவுட் ஆகிட்டு பவுன்ஸ் ஆகிட்டு இதை ப்ராப்பராக பார்த்து எடுத்தோம் இல்லையா நம்ம இன்றைக்கி. ஸோ இதெல்லாம் இந்த பேண்டை பொறுத்து எடுத்திருக்கோம். இது பிபி அனாலிசிஸ் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பட் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி யாரும் இங்கே அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. சில பேர் தான் இருக்கீங்க, 2-3 பேர் தான் இருப்பீங்க. அதனால தான் அது பெருசாக எதுவும் பார்க்கல. பட் அது 2-3 பேராக இருந்தாலும் நான் எடுத்தாகணும். நான் நெக்ஸ்ட் வீக் பிபி அனாலிசிஸ் பற்றி எடுத்துடுறேன். அதில் இந்த 2 பேண்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம். இதில் அந்த பேண்டு நமக்கு பிங்க் கலர் பேண்ட் ரொம்பலாம் பெருசாக எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லைன்றதுனால தேவைப்படாது. இங்கே இடத்துல நீங்கள் அதை ஆஃப் கூட பண்ணிடலாம். அதை ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் இப்போ நான் சேர்த்து அப்டேட் பண்ணிடுறேன். அப்டேட் போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு டார்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் சார்ட்லேயும் சேர்த்து சில விஷயங்களை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துப்போம். இண்டெக்ஸ் சார்ட்டில் எதெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா மெயினாக சிபிஆர் பார்ப்போம். சிபிஆர் ஒன்று மார்க் பண்ணி வச்சுருப்போம். வெர்ஜின் சிபிஆர் வச்சுருப்போம். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மார்க்கெட் ப்ரொஃபைலில் வர பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எடுத்திருப்போம். அப்புறமா இன்ட்ராடே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி போடுவோம் இல்லையா, டெய்லி லெவல்ஸ் காட்டுவோம் இல்லையா, அந்த லெவல்ஸு. அப்புறமா சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் பாக்ஸில் ட்ரா பண்ணியிருப்பேன். ரெட் அண்டு க்ரீன் பாக்ஸில் மார்க் பண்ணியிருப்பேன். அப்போ இன்னொன்று டர்னிங் பாயிண்ட்ஸ்னு சொல்லி மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆப்ஷனில் ஒரு முக்கியமான டார்கெட் ஒரு நம்பர் நான் ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னா அதே டைமில் இதுவும் போய் அதே மாதிரி இந்த லிஸ்ட் ஆஃப் லைன்ஸ் ரெஃபரன்ஸ் லைன்ஸ் எதாவது போய் ஹிட் பண்ணுது அப்படின்னா நமக்கு ஆப்ஷனில் பார்ஷியலோ ஏதோ ஒன்று பண்ண வேண்டியது இருக்கும்னு அர்த்தம். இந்த ட்ரேடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அத்தனை பேருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னைக்கு ட்ரேடு தெரியுங்களா? வியாழக்கிழமையா புதன்கிழமையா தெரியல. நம்ம இதை எடுத்த அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா நான் 45 நான் வெளியே வந்துட்டு நான் கிளம்பிட்டேன் மதியானம் இல்லையா. கால் ஆப்ஷன் 45 ருபீஸ் தான் போயிடுச்சு. அதுக்கு மேலே ஏன்னா நான் என்ன சொல்லிட்டு போயிருந்தேன், சிபிஆரில் பவுன்ஸ் ஆகும்போது பார்ஷியல் பண்ண ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல டார்கெட்டை வந்து 55 ஏதோ கொடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட் டார்கெட்டு. செகண்ட் டார்கெட் 100 கொடுத்துருந்தேன். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஹிட் பண்ண பார்த்தா இது கரெக்டாக 45 வந்துட்டு காலையில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ட்ரேடில் டார்கெட்டாக கொடுத்துருந்தோம். அந்த இடத்துல 45 போய் கரெக்டாக ஹிட் பண்ணும்போது இது கரெக்டாக சிபிஆரில் ஹிட் பண்ணி திரும்பிடுச்சு. ஸோ அன்றைக்கி வச்சுருந்த எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, அது மீறி ஹோல்டு பண்ணவங்களுக்கு தான் திரும்ப திரும்ப காஸ்ட்டே வந்துட்டுருக்கோம். சில பேர் கரெக்டாக இந்த இடத்துல புக் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டேவும் என்ன ஆச்சுன்னா இது மேலே போக வேண்டிய ஸ்கிரிப்ட்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தவங்க அழகாக புக் பண்ணாங்க. இந்த பெரிய ரேலியே பிடிச்சோம் சூப்பராக.
ஆனால் இன்றைக்கி அந்த சிபிஆரில் டேர்ன் ஆகி முடிச்சிடுச்சு. ஆக்சுவலாக இது இங்கேருந்து ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா மேலே அப்பர் பேண்ட் வரைக்கும் போகணும். 30 மினிட்ஸ் பேண்ட் யூஸ் பண்ணுவோம். மினிட்ஸ் அப்பர் பேண்ட் வரைக்கும் போகும் நமக்கு தெரியுன்றதுனால தான் மறுநாளும் நம்ம கால் ஆப்ஷன் எடுத்தோம். ஓகேவா? ஸோ இப்போ லைன்ஸை பற்றி ஓரளவுக்கு டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதில் ஆப்ஷன் மாஸ்டர் சொல்ல வேண்டியது, 1 ஹவர் சூப்பர் ட்ரெண்டில் மேலே போய் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுதுன்னா அது கீழே திரும்பி வர வேண்டிய இடம் க்ரீன் லைனுக்கு வந்துடும். அன்னையோட திக்கான க்ரீன் லைன் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்துடும். அப்போ அந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா நீங்கள் உடனே என்ன பண்ணலாம், ஒரு புட் ஆப்ஷன் ரிஜெக்ட் ஆகுதுன்னா கால் ஆப்ஷனில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு போய் மேட்ச் பண்ணி பார்த்து எடுக்கலாம் ட்ரேட்ஸ். அப்போது அதே டைமில் இண்டெக்ஸும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ரெஃபரன்ஸ்க்கு. சரியா? 1 ஹவர் சூப்பர் ட்ரெண்ட்லையோ 15 மினிட்ஸ் சூப்பர் ட்ரெண்ட்லையோ ரெண்டுத்துக்கும் நல்ல கேப் இருக்குது. அதாவது அந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கிற அளவுக்கு ஒரு கேப் இருக்குது. பார்த்தாலே தெரியும் இல்லை, நமக்கு ஒரு மெஷர்மெண்ட் இவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு தேவை எடுக்கலாம் அப்படின்னும் போது அந்த மாதிரி நடக்கும் பொழுது நீங்கள் அந்த ரிஜெக்ஷனை யூஸ் பண்ணி ஆப்போசிட்டில் ட்ரேட் எடுக்கலாம். ஆப்போசிட்டில் ட்ரேட் கிடச்சா எடுக்கணும். இந்த இடத்துல செல் ஆகிட்ருக்கோம், அதே மாதிரி அந்த இடத்துல பை ஆகுது, கால் ஆப்ஷன் அங்கே பை ஆகுதுன்னா எடுக்கலாம், தப்பே இல்லை. இப்போ இந்த எக்ஸாம்பிளே பார்ப்போம். இதுக்கு நம்ம என்ன கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம், 23,700 பார்த்தோமா? சரி, 500 பார்ப்போம். நிஃப்டி 23,500 கால் ஆப்ஷன். டிசம்பர் இது எடுத்துட்டேனா, ஜனவரி தான் எடுத்துட்டேனா? சூப்பர். 23,500 கால். இப்போ லாஸ்ட்டாக எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன டேட்டு, 28 நவம்பர். ஓகே, இங்கே பாருங்கள், இது கண்டினியூஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் மாஸ்டர் போட்டுடலாம். ஸோ சேம் டைம் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இங்கே வந்து செல் என்ட்ரி கிடைக்கும் பொழுது இது என்ன டைமு, கரெக்டாக 11:18 செல் என்ட்ரி இங்கே கிடச்சிருக்கு நமக்கு. அதே டைம் 11:18க்கு இங்கே உங்களுக்கு பை என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி எடுக்கலாம். இது அப்படியே கண்டினியூஸ் மோடில் மாதிரி, ஏன்னா இது நான் கூட இல்லாமல் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இது கண்டினியூஸ் மோடில் வச்சு பார்க்குறத பார்க்கலாம். அப்போ எந்த இடத்துல என்ட்ரி கொஞ்சம் லேட்டாக கிடச்சிருக்கும், இந்த இடத்துல கிடச்சிருக்கு. கிடச்சிட்டு டார்கெட்டை எங்கே போயிருக்கு உங்களுக்கு, எக்ஸாக்டாக போயிட்டு இந்த பிவோட் லைனில் டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. ஸோ இப்படி தான், இவ்வளோ தான். இந்த மாதிரியும் எடுக்கலாம். சூப்பர் ட்ரெண்டில் ரிஜெக்ட் ஆகுதும் போது உங்களுக்கு இங்கே சிக்னல் வரணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, சிக்னல் வரும்பொழுது உங்களுக்கு செல் சைடு ஒரு ஆப்ஷன் இறங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்னல் கொடுத்தா தான் ஏறுற சிக்னல் லேட்டாக தான் வரும், இல்லைனா ஒரு கேண்டில் தள்ளி வரும். ஏறுற சிக்னல் ஃபஸ்ட்டு கொடுத்துடுச்சு அப்படின்னா அதை நம்பாதீங்க. அப்படி வந்ததுன்னா இப்போ இந்த இடத்துல ஈஸியாக வந்திருக்கா, அப்போ இதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு டைமில் செல்லுக்கு சிக்னல் வந்திருக்கணும், அதுக்கு ஆப்போசிட்டில். இப்போ இது கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனில் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும். அப்போ முன்னாடியே வந்திருக்கா, கரெக்டாக கண்டிப்பாக வந்திருக்கு. அந்த மாதிரி வந்தால் சிக்னல் தான் உங்களுக்கு கரெக்டாக கொண்டு போயிட்டு மேலே டார்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கும். சரி, நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ இவ்வளோ தாங்க இது ஆப்ஷன் மாஸ்டர் நம்ம பார்க்க வேண்டியது. இதுக்கப்புறம் இப்போ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ப்ரோ, ஒரு டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு இல்லை அதுக்கு மேலே போகாது அப்படின்ட்டு நம்ம ஏதோ வச்சு ப்ரோ டிசைட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு, செகண்ட் டார்கெட்டும் இருக்கும், இன்னைக்கு இவ்வளவுதான், எனக்கு என்னோட டார்கெட் வந்து இவ்வளவுதான், இதுக்கு மேல போகாது, அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? செகண்ட் டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா ஆப்ஷன் மாஸ்டர் போகாது, எப்பயுமே போகாது, எப்பவுமே போகாது. எப்பயாவது ரொம்ப ரேர். இப்போ வெள்ளிக்கிழமை எடுத்த ட்ரேட் மாதிரி தான், ஏதாவது கிடைச்சாதான் போகும். ஓகே, மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகும். செகண்ட் டார்கெட்டுக்கு நம்ம கொஞ்சம் லாட்டா வந்து போட்டுட்டு வெயிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லாட்டா போடலாம், சரி, ப்ராப்பராக செட்டப் கிடைக்குது உங்களுக்கு. இதில் இண்டெக்ஸ்லேயே உங்களுக்கு இடம் இருக்குது போகிறதுக்கு அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். பட் வெறும் ஆப்ஷன் மட்டும்தான் வச்சு ரெஃபரன்ஸாக வச்சு எடுக்கிறீங்கன்னா T2 ஹிட் ஆனாலே நீங்கள் எந்த ட்ரேடுக்கும் போக முடியாது அன்றைக்கி டேயில். ஓவராலாக ஸ்டாப் லாஸ் ஏதாவது போட முடிஞ்சால் போட்டுட்டு ஸ்விங் ட்ரேடுக்கு ஏதாவது டார்கெட் பெண்டிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த கால் ஆப்ஷன் ஸ்விங் ட்ரேடுக்கு பாருங்களேன், நம்ம என்ன எடுத்தோம், 23,700 எடுத்தோமா? அதை நம்ம 3 டார்கெட்டை அன்றைக்கே எடுக்க பார்த்தோம் இல்லையா? கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட்டாக போனதை தாண்டி அது நல்லாவே போயிருக்கு. அங்கேருந்தே 200 பாயிண்ட் ஏறி இருக்குது. நம்ம போனதே லேட்டு தான். இன்னும் பாட்டமில் பிடிச்சிருந்தா அது ரொம்ப பெரிய ட்ரேட் ஆகிட்ருக்கும். நம்ம இங்கே போகணுமா? காலையில் ஓடினதில் ஒரு ஓட்டமே இல்லைன்றதை காமிச்சிருச்சு இல்லை கடைசியாக மார்க்கெட்.
ஸோ T2 இந்த அதாவது T1 T2 இது ரெண்டுமே ஹிட் ஆயிடுச்சுன்னா அது இன்ட்ராடேயோட முடிஞ்சு போகுது. பட் பெரிய லெவலில் ரேலி இருக்குது அப்படி இண்டெக்ஸில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நீங்கள் எய்ம் பண்ண போகிற டார்கெட் இதுதான், B2 T1 அண்ட் அதுக்கு அடுத்த டார்கெட் B2 T2ன்னு இருக்கும், B1 T2ன்னு இருக்கும். டார்கெட் 2 பையிங் லெவலில் டார்கெட் 1 டார்கெட் 2 இங்கே 2 டார்கெட் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அடுத்த டார்கெட்டாக வந்து இதை எய்ம் பண்ணலாம் எப்போவுமே. இந்த 2 டார்கெட்டை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த டார்கெட் இது தான். ஆனால் இது போகணும்னா இது ஸ்விங்கில் தான் மோஸ்ட்லி போகும். எப்போயாவது ஒரு நாள் இந்த மாதிரி ஒரே சிங்கிள் சைடு ரேலியில் எடுக்கும். அது எடுக்கிற டேட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இல்லை திங்கக்கிழமையில் தான் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் 2 நாளில் ஒரு நாளில் தான் நடக்கும். ஸோ அந்த டேட்டை வச்சு கூட நீங்கள் பார்த்து ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். அது அந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். பொலிஞ்சர் பேண்டு உங்களுக்கு 30 மினிட்ஸ் பேண்டு இல்லை 1 ஹவர் பேண்டை நீங்கள் ஏதோ ஒன்று வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் பாட்டமில் இங்கேருந்து கிளம்பியிருக்கு. அப்போ அப்பர் பேண்ட் வரைக்கும் டார்கெட் இது வரைக்கும் இருக்குது அப்படின்னா அது அப்படியே கொண்டு போகலாம். மேலே போகுதுன்னா கொண்டு போகலாம். அந்த குறுக்க பியூட் லைன் இருக்கும்போது அது ஒர்க் ஆகும். 205ன்றது பியூட் லைன் நமக்கு. ஸோ 204 கொடுத்துருப்போம் நீங்கள் டார்கெட்டை பியூட் லைன். அதுக்கும் மேலே இருக்குது. இந்த பியூட்டும் உடைய போகுது. இந்த இடத்துல ஒருவேளை சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது அது உடைய போகுதுனாலும் இந்த டார்கெட் மினிமம் போலிஞ்சர் பேண்ட் டார்கெட் 250 இருந்துச்சு. அன்றைக்கே இந்த 250 காமிச்சு இல்லையா நமக்கு, செகண்ட் டார்கெட் 250 காமிச்சது. ஆனால் என்ன அன்றைக்கே போகும்போது தெரியாது நமக்கு, ஏன்னா அன்றைக்கே 3 தடவை என்ட்ரி கொடுத்துச்சு. நாமளே 3வது தடவை தான் உள்ளே போனோம். அதையும் தாண்டி நம்ம இந்த டார்கெட் வந்து கண்டிப்பாக இன்ட்ராடேயில் போகுமான்னு தெரியாது. அதனால தான் ஸ்விங் வீக்கெண்டில் ஹோல்டிங் வரலாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் அது அன்றைக்கே போயிடுச்சு அது பாட்டுக்கு. ஆமா ப்ரோ, எக்ஸ்பெக்ட் பண்ணல. இல்லை அது எப்பயாவது நடக்குது, அது எதுவும் பண்ண முடியாது. நிஃப்டியில் ஒரு நம்மளால் முடிஞ்சது 200 பாயிண்ட் ஒரு நாளைக்கு ஓடுதா, அதில் ஒரு 100 பாயிண்ட்லேருந்து 150 பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 500 பாயிண்ட் ஓட போகிறது நமக்கு எப்படி தெரியும், முன்னாடி தெரியாதுல்ல. அதெல்லாம் போனது நிமிஷம் நம்ம வருத்தப்படவே கூடாது எப்போவுமே. நம்மளால் பிடிக்க முடிஞ்ச ஒரு விஷயத்தை விட்டால் தான் நம்ம வந்து வருத்தப்படணும். இதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. ஒரே நாளில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 ரூபா ஆப்ஷன் 400 ரூபாய்க்கு போனது எக்ஸ்பைரி டேயில், இதெல்லாம் நான் வந்து நமக்கான மூவ் இல்லை. அது அதில் ஒரு வேளை நம்ம இருந்தால் சந்தோஷப்பட்டுக்கலாம், ஆனால் இருந்தால் இல்லைன்னா வருத்தப்படக்கூடாது. அதுதான் முக்கியம் இங்கே. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா ப்ரோ? அந்த டார்கெட் வந்து கிரீன் கலர்ல இருக்குல்ல, அதை தான் ஃபாலோ பண்ணுமா இல்லை இப்போ வயலட் கலர்ல சர்க்கிள் போட்டிங்களா அது ஃபாலோ பண்ணுமா ப்ரோ? வயலட் கலர் சர்க்கிளா எதுங்க இதுவா? இப்போ இந்த அதுவும் டார்கெட் தாங்க. அதாவது மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா எப்போவுமே அது ஒரு மேலேருந்து கீழே இறங்கி வருது அப்படின்னா இங்கே ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னாலுமே அது அடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறது இந்த T1 தான், B2 T1 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் எப்போவுமே. ஓகே. ஸோ அந்த டைரெக்ஷனில் நம்ம வர ஒரு பேண்ட்லேயே நம்ம உள்ளே போய் கூட எடுக்கலாம், தப்பே இல்லை. பேண்ட் பவுன்ஸில் தான் ஆனால் போகணும், ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு லோவாக ஸ்டாப் லாஸ் கிடைக்கும். ஏதாவது நடுவில்லாம் போனீங்கன்னா அதுக்கு திரும்ப இறங்கி வரும்போது வந்து திரும்பிட்டா பரவாயில்ல, வந்து இப்படியே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, பெரிய ஸ்டாப் லாஸ் ஆகிடும் இல்லையா. அதனால் பேண்டு கிட்ட வரும்போது நமக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கும். ஓகே இதுதான் லோ போல் அப்படின்னு சொல்லி ஏதாவது கிடைக்கும், நம்ம உள்ளே போய்க்கலாம். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம அதுக்காக தான் யூஸ் பண்ணிப்போம். மேஜரான ஒரு டார்கெட் எடுத்துக்கிட்டு அது வந்து ஒரே நாளில் போகிற டார்கெட் கிடையாது, அது சில டைமில் போகும். ஆனால் அந்த டைரெக்ஷனில் நம்ம இன்ட்ராடே பண்ணுவோம். ஓகே சரிங்களா. இந்த கிரீன் கலர்ல டார்கெட் ஸ்பெசிஃபை இது இன்ட்ராடே டார்கெட், ஸ்கேல்பிங் கிடையாது, இன்ட்ராடே டார்கெட். அது ஸ்கேல்பிங்கில் இல்லை. ஆமாம், இன்ட்ராடேயில் ஒரு ஆப்ஷன் அவ்வளோதான் ஹை போகும், அதுக்கு மேலே போகாது. மோஸ்ட் ஆஃப் த டே போகாது எப்போவுமே. இந்த மாதிரி ஓடுற இந்த டார்கெட்டுக்கு போகிற அன்றைக்கி இதெல்லாம் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி எக்ஸ்பைரி டே அன்றைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸ்பைரி டே அன்றைக்கி இந்த டார்கெட்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே சார். ஓகே, தேங்க் யூ ப்ரோ. அந்த மிடில் பிங்க் பேண்ட் இருக்குல்ல ப்ரோ, அது சப்போஸ் அதுல போய் ஹிட் ஆயிட்டு ரிஜெக்ட் ஆகுமா? ஆகும். அது எப்போ ஆகும்னா மார்க்கெட் வந்து அந்த பேண்டே வந்து இந்த மாதிரி ஒரு டைரக்ஷனில் இருந்ததுன்னா ஆகும். பட் இப்படி இருந்ததுன்னா இது எப்போ பிரேக் ஆகிட்டு இதில் பவுன்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அப் சைடில் இந்த பேண்ட் இருக்குல்ல, அப்பர் பேண்ட் வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்கலாம். ஆனால் இந்த பவுன்ஸ் ஒரு கிரே பேண்டில் நடக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் கிரே பேண்டில் நடக்கிற மாதிரி பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அப்படி ஆச்சுன்னா அது கிளியராக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம எடுத்த ட்ரேடே மெயினாக அதுதான் எடுத்தோம். இதை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக இறங்கி வந்துருச்சு கீழே. திரும்ப நம்ம உள்ளே போகும்போது இதை உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு பவர் பத்தலைன்னா இந்த பவுன்ஸ் எடுத்துக்கும். அது சப்போர்ட்டிவாக இந்த பவுன்ஸில் எடுக்கும்போது அது உடச்சிட்டு ஈஸியாக போக ஆரம்பிக்கும். ஃபாரெக்ஸ்லேயும் இதே தான், இங்கேயும் அதே தான். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
சார் சார்ட்ல வந்து யாரோ ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்படி செலக்ட் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. அது பிபி அனாலிசிஸ் நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்துக்கலாம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து என்னென்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நிஃப்டி இங்கே நிஃப்டி வந்து ஒரு இடத்துல இருக்குது, இங்கேருந்து பை ஆகுது, இங்கே கிளம்புது அப்படின்னா 50% மேலே இருக்க ஏதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். அப்போது என்ன தெரியும் நமக்கு, நிஃப்டி எங்கே போகுதுன்றது முன்னாடி கண்டுபிடிக்க தெரிஞ்சால் தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸை கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். நம்ம டார்கெட்ல இருந்து 50% கீழே இருக்கிறதுல மிடில் இருக்க, ஆமாம் 50%க்கு மேலே. இப்போ இங்கே வந்து என்ன சொல்லலாம், இங்கே நமக்கு ஒரு 23,800 போகுது அப்படின்னா, இது 23,800, என்ட்ரி எடுக்கிற இடம் வந்து ஒரு 23,400 அப்படின்னு வச்சுப்போமே. அப்போனா 500க்கு மேலே எடுப்பேன். 600, 700, 800 இது 3 தான் என்னோடய சாய்ஸாக இருக்கும். ஸோ வெறும் டார்கெட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணால் இது டார்கெட்டை கண்டுபிடிக்க தெரியணும். நிஃப்டியோடைய பவுண்ட்ரி லைன் அது அடுத்து எங்கே போய் நிற்க போகுதுங்கிறத கண்டுபிடிக்க தெரிஞ்சால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த பெரிய, ஆமாம் எப்போவுமே டைரக்ஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஆமாம், டைரக்ஷன் தெரியும்னா பிபி அனாலிசிஸ் டூல் இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். இல்லைனா இன்ட்ராடே கோர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் படிக்கலாம். இல்லை உங்களோட ஏற்கனவே நல்ல செட்டப் உங்கள் கையில் இருக்குன்னா அதை வச்சு நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சார் வணக்கம். சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் தடவை இப்போ ட்ரேடிங் வியூவில் யூஸ் பண்ணுறேன். அப்படிங்களா? அந்த இண்டிகேட்டரில் எப்படி லோட் பண்ணுறது, அந்த பேசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு தடவை சொல்லுங்கள். இண்டிகேட்டர் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இண்டிகேட்டர் எப்படி போடுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஆட் பண்ணுறது உங்கள் சார்ட்டில் இந்த மாதிரி தான் எதுவுமே இருக்காது இல்லையா, பிளாங்காக இருக்கும் சார்ட்டில். இண்டிகேட்டர் செக்ஷன் போகிறீங்க, இன்வைட் ஒன்லி கிளிக் பண்ணுறீங்க. அது கிளிக் பண்ண உடனே ஆப்ஷன் மாஸ்டர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது ஜஸ்ட்டு இந்த பிளாக்கில் கிளிக் பண்ணணும், இந்த ப்ளூவில் போய் கிளிக் பண்ணக்கூடாது. இந்த ப்ளூவில் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பேஜ் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் பாருங்கள், இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் கிளிக் பண்ணால், சரிங்களா? அதனால் இந்த பிளாக் கலர் இண்டிகேட்டர் நேம் டிஸ்பிளே ஆகுது, அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் ஆட் ஆகிடும். இண்டிகேட்டர் ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை, நீங்கள் இண்டிவிஜுவலாக ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா சிக்னல் டைப்பில் போய்ட்டு கண்டினியூஸ் வச்சுக்கோங்க. இல்லை லைவ் சப்போர்ட் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது அப்படியே இருக்கட்டும். டிஃபால்ட் செட்டிங்ஸ் நீங்கள் எதுவுமே மாற்ற வேண்டியதில்லை, அப்படியே இருக்கட்டும். இந்த டிக்கு எதுவுமே எடுக்க தேவைப்படாது, சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும். கேண்டிலில் கொண்டு போயிட்டு மவுஸை கொண்டு போயிட்டு இந்த டார்கெட் லைன் மேலே இது மேலே வச்சா மட்டும்தான் கலர்ஸ் காட்டும், இண்டிகேட்டர் கலர்ஸ் காட்டும். மற்றபடி அதோடய இண்டிகேட்டர்ஸ் கலர் உங்களுக்கு வராது. நார்மலாக நீங்கள் வச்சுருக்க கலர்ஸ் தான் வரும். அப்போ இதை வர வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ட்ரேடிங் வியூ செட்டிங்ஸ் இருக்குல்ல, டாப்பில் இருக்கும். அப்படி இந்த டாப்பில் இந்த பட்டன் இருக்கும், அது அப்படி இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ், ரைட் கிளிக்கு இது இண்டிகேட்டர் கேண்டில் மேலே பண்ணக்கூடாது, எங்கன்னா ஒரு பிளாங்க் ஸ்பேஸில் பண்ணணும். செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா இங்கே சார்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஹெட்டிங் போட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் சிம்பிள் அப்படின்னு ஃபஸ்ட்டு செக்ஷன் இருக்கும். அதில் இந்த 3 டிக்குமே நீங்கள் எடுத்து விடணும். எடுத்துட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக ட்ரேடிங் வியூவில் இருக்க கலர்ஸ் போயிட்டு சார்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்க கலர்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்படியே நீங்கள் ஓகே கொடுத்துடலாம். இப்போ என்ன பிரச்சனை இதில் அப்படின்னா, இண்டெக்ஸ் சார்ட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கேண்டில்ஸே வராது. ஏன் அப்படின்னா ஆப்ஷன் மாஸ்டர் இண்டெக்ஸ் சார்ட்டுக்கு சிக்னல்ஸ் கேண்டில்ஸை டிஸ்பிளே பண்ணாது. அது வெறும் ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த சார்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கும். அப்போது இந்த இடத்துக்கு போனீங்கன்னா திரும்பவும் நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு இது 3 டிக்கையும் எடுத்து விட்டுட்டு ஒர்க் பண்ணணும். இது வந்து இருக்கிறதுலே பெரிய கஷ்டமான ஒரு வேலை. ஒவ்வொரு சார்ட்டையும் நம்ம மாற்றி இதை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம செட்டிங்ஸை டிஃபால்ட்டாக இந்த மாதிரி கேண்டில்ஸ் டிஸ்பிளே ஆகுது இல்லையா, நீங்கள் அதை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பாடி பார்டர் விக் 3மே எனேபிளாக இருக்கா, அப்போ உங்கள் இண்டிகேட்டர்ஸ் சார்ட் டிஃபால்ட் கலர் தெரியும். அப்போ அதை வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணிக்கோங்க. சார்ட் டெம்ப்ளேட்ஸில் போயிட்டு சேவ் ஆஸில் கொடுத்துட்டு ஷோ கேண்டில்ஸ் அப்படின்ற நேமில் சேவ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா கேண்டில்ஸ் வரும் உங்களுக்கு, உங்களோட டிஃபால்ட் கேண்டில் வரும். இண்டிகேட்டரே இல்லைனா கூட உங்களுக்கு கேண்டில்ஸ் டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இண்டிகேட்டருடைய கலர் தான் வேணும் அப்படின்னும் போது அந்த சார்ட் செட்டிங்ஸில் போயிட்டு இது 3த்தையும் எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு இண்டிகேட்டரோட கலர்ஸ் தான் வரும். இப்போ ஏன் வரல அப்படின்னா நம்ம ஆப்ஷன் சார்ட்டில் இல்லை, ஆப்ஷன் சார்ட்டில் வைக்கிறோம் பாருங்கள், கலர்ஸ் வரும். வந்துருச்சா? ஸோ இப்போ நமக்கு இண்டிகேட்டர் கலர் இருக்குது. இப்போ இது ஆஃபில் இருக்குது, இந்த ஸ்டேட் என்ன இருக்குது, ஆஃபில் இருக்குது, 3மே ஆஃபில் இருக்குது. அப்போ இதை போயிட்டு ஸ்டார்ட் டெம்ப்ளேட்டில் பிளாங்க் கேண்டில்ஸ் அப்படின்ற நேமில் போயிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. பிளாங்க் கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஈஸியாக ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளாங்க் கேண்டில்ஸ் கொடுத்தா பிளாங்க் ஆகும், ஷோ கேண்டில்ஸ் கொடுத்தா கலர் டிஸ்பிளே ஆகும். தெரியுதா? இப்போ கலர்ஸ் வருது, மவுஸை கொண்டு போனால் தான் மாறும்.
ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல கொண்டு போயிட்டு blank கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இண்டிகேட்டர் கலர்ஸை பார்க்க முடியும். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் எக்ஸ்பெக்ட் லோ ஒன்று இருக்குங்க சார், அது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அது எப்படி பார்க்குறது? இப்போ நம்ம மார்க்கெட்டு இப்போ நம்ம ட்ரேட் ஒன்று நீங்கள் ஒரு டார்கெட் பார்க்கணும்னு வைங்க, அப்போ இந்த எக்ஸ்பெக்ட் லோவை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அது எக்ஸ்பெக்ட் லோ ஒன்று எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? இப்போ நான் மதியம் தான் இப்போ நான் வந்து பார்க்கணும்னு வைங்க. அந்த எக்ஸ்பெக்டட் லோவில் உங்களுக்கு டபிள்யூ ஃபார்மேஷன் நடக்கணும். இதுக்கான வீடியோஸ் டபிள்யூ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த ஆர்டர் பிளாக்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு வீடியோ ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஆமாம். அந்த வீடியோவில் இருக்க அந்த வீடியோவெலாம் பார்த்துட்டிங்களா? பார்த்துருக்கேங்க சார். பார்த்துருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு டபிள்யூ ஐடென்டிஃபை பண்ண தெரியும். ஒரு பேண்ட் பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்க தெரியும் இல்லையா? தெரியுங்க சார். ஓகே. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் லோ அப்படிங்கிறது நீங்கள் கரண்ட்டாக வந்து மார்க்கெட் ஓடிட்டுருக்கோம். இங்கேருந்து எக்ஸ்பெக்டட் லோ மேலே ஒரு ஹை இருக்குன்னா அது நடுவில் எங்கேயாவது தான் காட்டிகிட்ருக்கோம். எங்கேயாவது ஒரு லோவில் அது கால்குலேட்டர் வேல்யூவில் காட்டிகிட்ருக்கோம். மார்க்கெட் வந்து இறங்கி அந்த லோவுக்கு வரும்பொழுது கிட்டத்தட்ட கேண்டலோட கலர் என்னவாயிடும், ரெட்டாகவே மாறிடும். மோஸ்ட்லி ரெட்டாக தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல திரும்ப ஒரு டபிள்யூஓ ஏதோ ஃபார்ம் பண்ணி கிரே பேண்டை திரும்ப எப்போ கட் பண்ணி போகுதோ மேலே, ஓகே, அந்த இடத்துல நீங்கள் ஈசிஆர் கேண்டில் வருது இல்லை, அந்த ஈசிஆருடைய ஸ்டாப் லாஸை போட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு போகலாம். பட் டார்கெட் தெளிவாக இருந்தால் தான் எக்ஸ்பெக்டட் லோவை யூஸ் பண்ணணும். டார்கெட் தெரியலனா யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? T1 ஹிட் பண்ணிவிட்டு T1 இங்கே இருக்குது, டார்கெட் 1 இங்கே இருக்குது, டார்கெட் 2 இங்கே இருக்குன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்து திரும்பி வரும். அப்போது நமக்கு டார்கெட் எது, T2 தெரியுது. அப்போ நம்ம இந்த எக்ஸ்பெக்டட் லோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டார்கெட் 1 and 2 ரெண்டுமே ரீச் ஆகிடுச்சு. அப்போது வந்து திரும்ப ஒரு எக்ஸ்பெக்டட் லோ காட்டும். பட் அந்த இடத்துல நம்ம வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கேருந்து அது எங்கே போகும்னு தெரியாது. டார்கெட் 3 டிஸ்பிளே ஆகாது உங்களுக்கு எப்படி இல்லையா? ஆமாங்க சார். அப்போ அந்த டைமில் இது யூஸ் பண்ணாதீங்க. இது எப்போ யூஸ் ஆகும்னா மறுநாள் லோவாகவோ இல்லை இந்த இடத்துல கேண்டில் ஓப்பனிங்காகவோ ஏதோ ஆகிட்டு அந்த டைமில் நமக்கு புதுசாக ஒரு சிக்னல் கிடைக்கும். அந்த டே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெக்டட் லோவை இப்படி தான் பார்க்கணும். இல்லை நேற்று நம்ம யூஸ் பண்ண எக்ஸ்பெக்டட் லோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம். ஆனால் டார்கெட் 3யும் இருந்துச்சு, ஸ்விங் டார்கெட் பெண்டிங் இருந்தது. ஏன் அப்படின்னா இண்டெக்ஸ் ஸ்டார்ட்டில் நம்ம தெளிவாக இருந்தோம் அது எங்கே போகணும்ன்ட்டு. ஸோ நமக்கு போகாத முன்னாடி பாதியில் தான் இருந்தது. அப்போ இன்னும் அது வரைக்கும் போக இடம் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் சிக்னல் கிடச்சிது, நம்ம ஈஸியாக செட்டப்பே அங்கே கிடச்சிது இல்லையா? ஆமாங்க சார். பேங்க் நிஃப்டியில் கிடச்சதுனால தான் நம்ம ஆனால் பேங்க் நிஃப்டியில் கிடச்சது பேங்க் நிஃப்டியில் தான் போயிருக்கணும். பட் நம்ம ரெகுலராக நிஃப்டிலே ட்ரேட் எடுக்கணுன்றதுனால நிஃப்டிக்கு போயிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. புரிஞ்சுதுங்களா? அது புரிஞ்சு. ஓகே. அதில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் லோ 2 கொடுத்துருக்கீங்களாங்க சார், அது கண்டி நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தோம். ஆமாம், எக்ஸ்பெக்டட் லோ 1ல் திரும்பாமல் அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா எக்ஸ்பெக்டட் லோ 2 வந்து ஒர்க் ஆகும். ஆனால் நல்லா பார்த்தீங்க இண்டிகேட்டர் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் லோ 2 அப்படிங்கிறது மோஸ்ட்லி க்ரீன் லைன் கூட தான் இருக்கும். க்ரீன் லைனுடைய திக்கான லைன் இருக்குல்ல, ஆமாங்க சார், அந்த லைன் கூட தான் அது வரும் எப்பவுமே. இப்போ என்னோட சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் லோ வந்து முதல்ல காமிச்சது, இப்போ காமிக்கல சார். லோ 2 காமிக்கல, லோ 1 மட்டும் தான் காமிக்குது. அதாவது கால்குலேட் பண்ண முடிஞ்சால் மட்டும் தான் கால்குலேட் பண்ணி கொடுக்கும், இல்லை காட்டாது. ஓகே. லைவில் தான் அது ரன் ஆகிட்டு இருக்கும். ஸ்ட்ரைக்கை பொறுத்து மாறும், அதோடைய கால்குலேஷன் லெவல்ஸை பொறுத்து அது மாறும் தானவே. சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிட் வீக் ரிவர்சலில் பார்த்தீங்கன்னா டார்கெட் 1, 2ல் கால்குலேட் பண்ண முடியலன்னா பண்ணாது, என்ஏன்னு வந்துடும். ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ண முடியலனால வந்துடும். கால்குலேட் பண்ண முடிஞ்ச வேல்யூஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருக்கும். அதேமாதிரி மார்க்கெட் இப்போ ரன்னிங்கில் இல்லை, முடிஞ்சிடுச்சு. எக்ஸ்பெக்டட் லோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா? ஸோ கால்குலேட் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி மாறிடும், அது வெர்டிக்கல் லைனாக மாறிடும். அந்த ஒரு லைன் இங்கே எப்பவுமே இருக்கும். அந்த லைன் காணுமே யாருமே கேட்கலன்னு நினச்சேன், பட் இங்கே இருக்குது பாருங்கள், அந்த லைன் இதுதான். அது இப்போதைக்கு எக்ஸ்பெக்டட் லோ கால்குலேட் பண்ண முடியாது, அது ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. மார்க்கெட் ரன்னிங் இல்லை, முடிஞ்ச உடனே இப்படி ஆகிடும், வீக்கெண்டில் இப்படி ஆகிடும். ஓகே, டே பை டே வந்து கால்குலேட் பண்ணி காட்டுங்க. டே பை டே இல்லைங்க, அப்பப்போ ஸ்விங் பை ஸ்விங். அது அதாவது நெக்ஸ்ட்டு லோ கால்குலேட் பண்ண முடிஞ்சால் உடனே அது கால்குலேட் பண்ணி காமிச்சிடும். ஓகேங்களா? அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான், அப்படிலாம் இல்லை. ஒரே நாள்லேயே அது எத்தனை தடவை ஸ்விங் ஃபார்ம் ஆகுதோ அத்தனை தடவையும் அதுக்கு லோ கால்குலேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் எப்போவுமே. அதோட டார்கெட்டை போய் மேக்ஸிமம் டார்கெட்டை ரீச் ஆகிற வரைக்கும், இன்ட்ராடேயில் ரீச் ஆகிற வரைக்கும் காமிச்சிட்டே இருக்குங்க. உங்களுக்கு ரீச் ஆகிடுச்சுன்னா அது ஸ்டேபிளாக நின்றுடும், அதுக்கு மேலே மூவ் ஆகாது அந்த லைன். ஓகேங்களா? சரி, அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருங்க, ஃபுல்லாக MW வீடியோஸ்லாம் பார்த்துருங்க. எல்லாமே ஒரு திரும்ப திரும்ப கூட பாருங்கள், தப்பு இல்லை. புரிகிற வரைக்கும் பாருங்கள். புரியலனா வாய்ஸ் நோட்டில் போடுங்க, சார்ட்டு சென்ட் பண்ணி வாய்ஸ் நோட் போடுங்க. ஓகே, சரி. வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஒரே டவுட் சார். என்ன சார்? அந்த சைடில் எக்ஸ்பெக்டட் லோ அதெல்லாம் காட்டுது இல்லை ப்ரோ, ஒரு விண்டோ. எக்ஸ்பெக்டட் லோ அது மட்டும் ஆஃப் பண்ண முடியுமா ப்ரோ? ஆஃப் பண்ண முடியுங்க. இங்கே போயிட்டீங்க, ஸ்டைலில் போயிட்டீங்கன்னா பாட்டமில் வருது இல்லை, இங்கே டேபிள்னு ஒன்று இருக்கும்.
இந்த டேபிள் கொண்டு போயிட்டுனா ஆஃப் பண்ணல. ஏன்னா மொபைல் ஃபோனில் பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஃபுல்லாக மறைச்சிரும். ப்ரோ அதனால தான் ஆமாம். ஓகே ஓகேப்பா. ம். ஒரே ஒரு சின்ன டவுட். இப்போ இந்த இதுல நம்ம என்ட்ரி வந்து அந்த டார்க் ப்ளூ கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுக்கணுமா இல்ல அதுக்கு முன்னாடியே எடுத்துருவோம்? டார்க் ப்ளூ கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரீடெஸ்ட் நடக்கும். ஒரு சின்ன புல் பேக் குட்டியாக இருக்கும், அந்த விக்கு தான் வரும். அதில் தான் நம்ம உள்ளே போகணும் ஆக்சுவலாக. அதுல வந்து எனக்கு ஞாபகம் கரெக்டா இருக்கு. பட் இண்டெக்ஸ்ல வந்து ஒரு சில நேரம் வராதுன்னு சொல்லியிருக்கீங்க. வராது. ஆமாம், நடக்கும் கண்டிப்பாக. அதோ இங்கே பாருங்கள், இது நடந்திருக்கு. பட் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லோவில் இருந்து, அதாவது என்ட்ரி கேண்டிலோட லோவில் இருந்து ஈஸியாக கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட ஹை வரைக்கும் ஃபெபனாச்சி போட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா அதோடைய க்ரீன் ஜோனில் டேப் பண்ணிட்டு போகும் மார்க்கெட். இந்த க்ரீன் ஜோன் என்ன பார்த்தீங்கன்னா 28%, சாரி 23%லேருந்து 40%. ஓகே. அந்த லெவலில் வந்து டேப் பண்ணிட்டு உடனே கிளம்பும். அது ரொம்ப அக்ரெசிவாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கிளம்பிடும். ஈஸியாக ப்ராப்பராக கீழே வரைக்கும் இந்த ப்ளூ கேண்டில் வந்துலாம் தொடாது. அதனால இப்போ நீங்க காமிச்ச கேண்டிலுக்கு ஸ்டாப் லாஸ் ஆனா இங்க கீழே இருக்கு. ஆமாம், அங்கே தான். ஆமாம், கிரேல இந்த மாதிரி இதுக்கே போட்டுக்கலாம். இந்த கேண்டில் நல்லா தானே இருக்கும் வால்யூமா. ஓகே, பெரிய இந்த லெவல் இந்த கேண்டிலே போடலாம். ரொம்ப சின்னதாக ஒரு மாதிரி டிஸ்பிளே ஆகும்போது தான் நமக்கு வந்து பிரச்சனை. அதுவும் அந்த கேண்டில் வந்து கரெக்டாக சிக்னல் லைனை ஏதாவது ஒன்று கிராஸ் பண்ணி நிற்குது அப்படின்னா, டார்க் ப்ளூவோ இல்லை லைட் ப்ளூவோ கிராஸ் பண்ணி நிற்குதுன்னா நீங்கள் அந்த கேண்டில் லோவில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 கேண்டில் ஒன்று கிராஸ் பண்ணிடணும் சிக்னலை. அப்படி இல்லைன்னா அது ப்ராப்பராக போகாதுன்னு அர்த்தம். அதுல ரெட் கேண்டில் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப மேல போயிட்டு இருக்கு ஆனா டார்கெட் என்ன ரீச் பண்ணல, ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா எக்ஸிட் அடிக்கணுமா இல்ல டார்கெட்டா அப்ப வெயிட் பண்ணலாமா? அது நீங்கள் எந்த டார்கெட்டுக்கு பண்ணிட்டு வெயிட் பண்ணுறீங்க? செகண்ட் டார்கெட்டில் இதில் விஷயம் நடக்குதுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிடணும். ஃபஸ்ட் டார்கெட்டில் நடக்குதுன்னா ட்ரைலிங் ஸ்டாப்போ இல்லை அதுக்கு முன்னாடி என்ன காட்டுதோ அந்த ட்ரைலிங் ஸ்டாப் யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணணும். ஓகே, காஸ்ட்டாவது கொண்டு வந்து வச்சிடணும். ஆமாம் கொண்டு வச்சிடணும். ஆனால் ரெட் கேண்டிலில் ஈஸியாகவே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு ஒரு புல் பேக் கொடுக்கும், அப்போ வெளியே வந்துடுங்க. இந்த மாதிரி ஈஸியாகவே ஃபார்ம் ஆச்சுன்னா வெளியே வந்துடணும். இன்னொரு விஷயம், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது. அதுக்கு முன்னாடியே டாப் லெவல்லையே, அதாவது மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்க கேண்டில் கிரேவாக மாறல, கீழே பாதியிலேருந்து தான் மாறி இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், டாப்லேயே இருக்கிறதுலேயே ஹை கிரியேட் பண்ண கேண்டில், அதே பக்கத்துலேயே கேண்டிலே எனக்கு என்ன ஆயிடுச்சு, கிரேவாக ஆயிடுச்சு. நான் இங்கேயே பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடணும். ஆமாம், அங்கேயே க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே சார். இருங்க, அவங்க ரோசி மேம் ஏதோ வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்களா பார்ப்போம். சூப்பர் ட்ரெண்ட் நியர்பை இருந்தால் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. என்ன டைம் ஃப்ரேம் எதுவாக இருந்தாலுங்க, நீங்கள் இங்கே பார்க்குற சூப்பர் ட்ரெண்ட் எல்லாமே ஸ்டாட்டிக்குங்க. 2 சூப்பர் ட்ரெண்ட் தான். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வச்சாலும் நீங்கள் பார்க்குற சூப்பர் ட்ரெண்டு இந்த திக்கான லைனில், சாரி டார்க்கான லைனில் இருக்கு இல்லையா, இது வந்து 15 மினிட்ஸ் சூப்பர் ட்ரெண்ட், இது 1 ஹவர் சூப்பர் ட்ரெண்ட். ஸோ எந்த டைம் ஃப்ரேம்லேயுமே இது வந்து இங்கே தான் இருக்கும். நீங்கள் இதை அப்படியே கொண்டு போய் 5 மினிட்ஸில் மாற்றுறேன், அப்பயும் இதே இடத்துல தான் இருக்கும். 1 மினிட்டில் மாற்றுறேன், அப்பயும் சூப்பர் ட்ரெண்ட் அங்கேயே தான் இருக்கும், அது மாறாது. எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் சூப்பர் ட்ரெண்ட் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஸோ டைம் ஃப்ரேம் நம்ம ஆப்ஷன் மாஸ்டரில் மோஸ்ட் ஆஃப் த செட்டிங்ஸ் வந்து டைம் இண்டிபெண்ட் தான். அது டைமை டிபெண்ட் பண்ணி எதுவுமே இருக்காது மோஸ்ட்லி. ஏன்னா இங்கே எல்லாமே லெவல்ஸ் மட்டும்தான் நம்ம மெயின். டைமோ எதுவுமே தேவை கிடையாது இங்கே. அதனால தான் எல்லாத்தையுமே ஸ்டாட்டிக் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் இருந்து வேணாலும் எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் என்ட்ரி எடுக்கலாம். இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஆப்ஷனில் எப்படி யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் வீக் வெபினாரில் நம்ம பார்க்கலாம், ரொம்ப கிளியராக பார்க்கலாம். ப்ரோ அந்த ஆப்ஷன் செயின்ல எப்படி ப்ரோ இதை ஆட் பண்றீங்க? அதுதான் எனக்கு பெரிய டவுட். ஆப்ஷன் செயினே நான் ஆட் பண்ணுறது இல்லையே. ஆப்ஷன் செயின் நம்ம இங்கே யூஸே பண்ண மாட்டோம் இது வரைக்கும். நம்ம அது எது ஆப்ஷன் சார்ட்டை எப்படி போடுறோன்ட்டா, இந்த சார்ட்டா? ஆமா. ஓ ஓகே. ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். நீங்கள் போயிட்டு டைப் பண்ணுங்கள், நிஃப்டி சார்ட் கொண்டு வர தெரியும். நிஃப்டி சார்ட் கொண்டு வருவீங்களே எத்தனை நாள் டைப் பண்ணால் நிஃப்டி வரும் இல்லையா? ட்ரேடிங் வந்துட்டிங்களா? நிஃப்டின்னு டைப் பண்ணிங்கன்னா சும்மா அப்படியே நீங்கள் எங்கேயும் போய் கிளிக் பண்ணலாம் வேண்டாம். சார்ட்டை எங்கே வச்சுட்டு நீங்கள் டைப் பண்ண ஆரம்பித்தாலுமே இந்த விண்டோ வந்துடும், சர்ச் சிம்பிள் வந்துருச்சா? நிஃப்டின்னு டைப் பண்ணுங்க, வந்துச்சுங்களா? நிஃப்டி அவ்வளோதான். லாஸ்ட்டாக இங்கே ஆப்ஷன் ஒன்று இருக்கா இங்கே, அதை கிளிக் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ, என்னோட விண்டோவை பார்த்துக்கிட்டே பண்ணுங்க. என்னோட விண்டோவை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருங்க. நீங்கள் அதே டைமில் அங்கே போய் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இங்கே நான் என்ன பண்ணுறேன் அதை ஒருத்தர பார்த்துருங்க. நிஃப்டின்னு டைப் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் மவுஸ் தெரியலையா? இதோ இங்கே இந்த இடத்துல பாருங்கள், தெரியுதா? ஆப்ஷன் டார்க்காக ஒரு கருப்பாக இதான் ஒன்று தானே இருக்குங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கிளிக் ஆகுதா? கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். என் மவுஸ் பார்க்க முடியுதா இப்போ எங்கே இருக்குன்ட்டு? பிளிங்க் ஆகுதுல்ல? வந்துட்டான். நிஃப்டி டைப் பண்ணியாச்சு. ஆப்ஷன் ஓகே. ஆப்ஷன் இப்போ போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேணும்? இப்போ 28, ஸோ 23,800 வேணும். 23,800 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கால் ஆர் புட் டைப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்.
இப்போ நியரஸ்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி எக்ஸ்பைரி ஆக போகுது, எக்ஸ்பைரி டேட்டு 28 எக்ஸ்பைரி ஆக போகுது நவம்பர். அப்போ நவம்பர் 28 எங்கே இருக்குது, இங்கே இருக்குங்களா, இங்கே இருக்கா தெரியுதா? ப்ரோ சொல்லுங்க. சரி. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அந்த சார்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா வாட்ச் லிஸ்ட்டுக்கு நேம் இங்கே எதாவது வச்சுருப்பீங்கல்ல, டிஃபால்ட் நேம் இருக்கலாம், இல்லை நீங்கள் எதாவது நேம் கொடுத்துருக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு வாட்ச் லிஸ்ட் கொடுத்து அந்த வாட்ச் லிஸ்ட் நேமை கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஆட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ட்ரேடிங் வியூ புதுசாக உங்களுக்கு யூஸ் பண்ணுறது? ஆமாம் ப்ரோ, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி. ஸோ இப்போ புரிஞ்சதில்ல என்ன பண்ணணுன்ட்டு புரிஞ்சதில்ல? புரிஞ்சு. நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணுறீங்க நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி, என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸோ அதை டைப் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் கால் ஆர் புட்டு பார்க்குறீங்க. டேட்டை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், அதுதான் முக்கியங்க. டேட்டை மாற்றி சூஸ் பண்ணால் ப்ரைஸ் நம்ம மாற்றி காட்டும். அதை மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அது ட்ரேடிங் வியூவில் டாப்பில் நியரஸ்ட் எக்ஸ்பைரி டேட்டு ஃபஸ்ட்டில் வரணும். ஆனால் அப்படி வர்றதில்ல. அது வந்து இந்த டேட்டு ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணிக்குது. 02, 05, 12, 1 இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுனால 28 பின்னாடி வந்துடுச்சு. ஓகேங்களா? ஓகே தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இல்லைல்ல சார்? இந்த ரைட் கிளிக் பண்ணோம்னா இண்டிகேட்டர் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி வருது இல்லைங்க சார்? என்னோட சார்ட்டில் அது மாதிரி வரலைங்க சார். ரைட் கிளிக் பண்ணால் இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறக்கா உங்கள் வாய்ஸ் கட் ஆகிடுச்சு. ரைட் கிளிக் பண்ண சொன்னீங்களா? இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறதுக்கு இல்லைங்க, இண்டிகேட்டரு வாட்ச் லிஸ்ட்டில் இந்த ஆப்ஷனை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிளை நீங்கள் என்ன சிம்பிள் இங்கே வச்சுருக்கீங்களோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை அப்படியே இந்த வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா வரும். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுற இடம் எம்டி ஸ்பேஸில் இருக்கணும். இண்டிகேட்டரில் லைனில் ஏதாவது கூட வந்தால் வராது பாருங்கள். எம்டி ஸ்பேஸில் இங்கே ரைட் கிளிக் பண்ணால் தான் வரும். ஓகே டைம் ஆகிடுச்சு, க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட்? சொல்லுங்கள் சார். கண்டினியூஸில் நியூட்ரல் கேண்டில் ஆஃப் பண்ணிவிடுங்க, தேவைப்படாது. கண்டினியூஸ் மாற்றினீங்க அப்படின்னா நீங்கள் நியூட்ரல் கேண்டிலை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்னல் இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அது எப்போ திரும்ப யூஸ் ஆகும், பேண்டு கிட்ட வரைக்கும் வந்துடுச்சு ஆனால் உங்களுக்கு கலர் மாறலை அப்படின்னா அப்போ ஆன் பண்ணி பாருங்கள், கிரே வருதான்னு பாருங்கள். அந்த டைம் வேணால் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனாலும் அதில் பெருசாக வச்சு எதுவும் பண்ணிட முடியாது. திரும்பவும் மேலேயே போயிட்டு அது ப்ளூலேயே தான் காட்டும், இல்லை கிரே கலர் லேட்டாக சிக்னல் கொடுக்கும். ஆனால் ஒரு விஷயம் அங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கிரே கலர் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேம் உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி இருக்கிறது 3 மினிட்ஸில் இருக்கீங்கன்னா இந்த டைம் 1 மினிட்ல போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு கிளியராகவே கிடைக்கும். அங்கே ஆமாம் 5 மினிட்ல இருந்தால் 3 மினிட் பாருங்கள், 3ல இருந்தால் 1 போயிடுங்க. போயிட்டு ரிவர்சல் வச்சுட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அங்கே. ஏன்னா லோ பாயிண்டில் பிடிக்க போகிறீங்க, அப்போ ரிவர்சல் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுக்கு தான் கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 2 டைம் ஃப்ரேம் கலந்து யூஸ் பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே தேங்க்யூ.